சூர்யா, இப்ப விவாதத்தில் முன்வைக்கப்படுவது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, பேரிடர் நிதி அதெல்லாம் பட்டியல் இருந்தாலும் திரு அண்ணாமலை ஒரு வாக்குறுதி கொடுத்தார். கோயம்புத்தூர் நான் ஹாட்லைன்லயே பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுவேன்னு, அதுவும் வரல அப்படின்றதா அப்துல் சமது வைக்கிற குற்றச்சாட்டு. முதல்ல தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும் எல்லாரும். இப்போ முதல்ல திமுக எம்எல்ஏ அண்ணன் வைத்த வாதம் இந்த பட்ஜெட்ல தமிழகத்தினுடைய பெயர் இடம்பெறவில்லை, அதனால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த வாணியம்பாடி அப்படின்ற ஊர் தமிழகத்தில் திருப்பத்தூர் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கு, கரெக்டுங்களா? தமிழகத்தில் இந்த வருடம் நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில் படிக்கும்போது அந்த முழு பட்ஜெட் உரையில் திருப்பத்தூர் என்ற பெயரே இடம்பெறவில்லை. ஆகையால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையான திமுக அரசு திருப்பத்தூரை புறக்கணித்து விட்டது அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா திருப்பத்தூரை மட்டும் புறக்கணிச்சிருந்தா பரவாயில்ல, மொத்தம் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 27 மாவட்டங்களின் பெயரே வரவில்லை தமிழக பட்ஜெட்ல. அப்போ தமிழகத்துல 11 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பட்ஜெட் போடப்பட்டது, மீதி 27 மாவட்டங்களுக்கு பட்ஜெட்டே போடவில்லை அப்படின்ற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நானும் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை என்பதை நான் சொல்கிறேன். முதல் கருத்து. இரண்டாவது, மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. இன்னொருத்தங்க கூட சொன்னாங்க, கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ஒரு திட்டத்தில் எப்படி நிதி அனுப்புவாங்க, நம்ம ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணா அதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு திட்டத்துக்கு பணம் அனுப்புவாங்க. இப்போ இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஒரு திமுக எம்பி கேள்வி கேட்கிறார், கோயம்புத்தூர் எம்பிக்கும் மதுரை எம்பிக்கும் ஏன் நீங்க நிதி ஒதுக்கல அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை பார்த்து. அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு பதில் பாராளுமன்றத்திலே கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ரிப்போர்ட்டும் வந்தது, ஆனால் அதில் காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான், ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இது 2ம் கட்டாயம் வைக்கணும், அது 2மே தமிழக அரசு வைக்காத காரணத்தினால் எங்களால் நிதியை ஒதுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க, இது எல்லாமே பரவாயில்ல. நேற்று நடந்தது பாராளுமன்றத்தில், பிரிண்ட் அவுட்டோட கொண்டு வந்திருக்கேன். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தொகுதி, பாராளுமன்ற தொகுதி வேலூர் தொகுதி, இதனுடைய எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் மத்திய அமைச்சர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, வேலூர்ல மெட்ரோ திட்டம் துவங்குவதற்கான திட்டம் இருக்கின்றதா, வேலூர்ல மெட்ரோ திட்டம் அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப நம்ம என்ன சொல்லணும், வேலூருக்கும் நாங்க மெட்ரோ நிதி கேட்டோம், ஆனா மோடி அரசு கொடுக்கல, மோடி ஒழிக பாஜக ஒழிக அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா மத்திய அரசு என்ன பதில் சொல்லுச்சுன்னா, மெட்ரோ திட்டம் ஒரு மாநிலத்தில் வர வேண்டும் என்றால் அது ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசிற்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்போ இங்க மெட்ரோ திட்டம் வேணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது மாநில அரசு. மத்திய அரசுக்கு அதுல எந்த ரோலுமே இல்லை. இங்க பண்றோம்னு நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது ஃபண்ட் ஷேரிங் எப்படி பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க. சோ மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா பதில்ல, திரு கதிரானந்த் அவர்களே, வேலூருக்கு நீங்க மெட்ரோ கேட்கறீங்க, நியாயமான விஷயம், ஆனா மத்திய அரசு நாங்க அதை கொடுக்க முடியாது, முதல்ல உங்க மாநில அரசு கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க சொல்லுவாங்க வேலூருக்கு மெட்ரோ வேணுமா வேணாமான்னு. அவங்க எங்க கிட்ட கேட்டாங்கன்னா நாங்க நிதியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எம்பி அவர்களுக்கு மெட்ரோ மாநிலத்தில் வருதா மத்தியில வருதான்னு கூட தெரியாம திமுகவில் இருக்காங்கன்னா, நாங்க பணம் கொடுக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல அது மாநிலத்தில் இருக்கா மத்தியத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது பேசணும் இல்லையா? இறுதியா ஒரு கருத்து இந்த ரவுண்ட்ல நான் சொல்லிடுறேன். சென்னை மெட்ரோக்கு 63 கோடி தரேன்னு சொன்னாரு மோடி, ₹1 கூட கொடுக்கல அப்படின்னா. 2 பேர் பேசினாங்க, நான் போன்ல கேட்டுட்டு வந்தேன். 50% மாநில அரசு, 50% மத்திய அரசுன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு எம்எல்ஏ அண்ணன் சொன்னாரு. அது தவறான தகவல், அப்படி எந்த மாதிரியும் கிடையாது. என்ன ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குன்னா 63 கோடியில மாநில அரசு, அதாவது திமுக அரசனுடைய பங்கு 22,228 கோடி, மத்திய அரசினோட பங்கு 7,425 கோடி, ஜைகா கடன் 20,196 கோடி, வேர்ல்டு பேங்க் கடன் 13,398 கோடி. இப்போ 2 உலக சர்வதேச நிறுவனங்கள்ல கடன் வாங்குவதற்கு எல்லா பேப்பர்ஸையும் மத்திய அரசு அப்ரூவல் பண்ணி கொடுத்தாகிவிட்டது. மாநில அரசு 22,000 கோடி செலவு பண்றேன்னு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. மத்திய அரசு 7,400 கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ
பூர்வாங்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்குன்னா மாநில அரசு ஒப்புக்கொண்ட 22,000 கோடி நீங்க செலவு பண்ணி தானே ஆகணும். அந்த ரிப்போர்ட் வரதானே மத்திய அரசாங்கம் கொடுக்கும். ஆக 63,000 கோடியுமே மோடி கொடுக்கலன்னு சொல்றது தவறான தகவல். நீங்க செலவு பண்ண வேண்டிய 22,000 கோடி இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. மோடி அவர்கள் கொடுக்கிறேன்னு சொன்ன 7,425 கோடி அந்த காலக்கெடுக்கு அதிகமாகாம முன்னாடியே நிச்சயமாக தமிழக அரசுக்கு கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இங்கே என்னால் கொடுக்க முடியும். நன்றி. முதல் கட்ட வாதத்தை முடிச்சிருக்கிறாரு. பார்வையாளர்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம் தான். நிதி வருதோ இல்லையே, பந்து ஒரு பக்கமும் மாறி மாறி நீங்க தான் கொடுக்கணும் நாங்க தான் கொடுக்கணும்னு. ஆனா குறுக்கீடுன்றது 2வது சுற்றுல இருக்கும். எக்ஸாக்ட் புள்ளி விவரங்கள் சரியா இருக்கா, எந்த புள்ளி விவரங்கள் தவறு அப்படின்றத குறுக்கிட்டு நம்ம சுற்றுல தெரிஞ்சுக்கலாம்.